no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எக்மோர் தொகுதிக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழன் பிரசன்னா கருப்பு சிவப்புக்காரன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெருங்கடலில் ஒரு துளி, தலைவர் அவர்களால், கலைஞர் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்றைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவனால் வழிநடத்தப்படுகிற இயக்கத்தின் கடைமட்ட தொண்டன். இந்த தொகுதியை பற்றி நன்கு அறிந்தவரா பிரசன்னா? அதிமுக வேட்பாளரை பார்க்கணும்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற பாஷ் ஏரியாவுக்கு போனோம். தாவேக்கா நண்பரை பார்க்கணும்னா பல்லாவரத்துக்கு தான் போனோம். நான் இந்த மண்ணின் மைந்தன், எழும்பூர் என்னுடைய வீடு. எங்க மக்களை பார்க்குறீங்கல்ல எப்படி கொண்டாடுறாங்கன்னு, இதற்கு காரணம் நான் அவர்களோடு வாழ்வது மட்டும்தான். அண்ணா சொல்வது போல மக்களிடத்தில் செல், மக்களிடத்தில் வாழ், மக்களிடத்தில் கற்றுக்கொள், அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கே பணி செய் என்கிற வகையிலே தான் எங்கள் இயக்க தலைவர்கள் எங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். திட்டங்கள் போய் சேராத ஒரு வீடு கூட இல்லை என்கிற அளவிற்கு பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை தன்னுடைய இல்லமாக செதுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிறார்கள். பொதுமக்கள் எங்களை பார்த்து ஸ்டாலின் சாருக்கு தான் எங்க ஓட்டு, நீங்களாம் ஏன் ஓட்டு கேட்டு வரீங்கன்னு கேட்கக்கூடிய நிலத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக என்னுடைய சொந்த செலவில் ஒரு IAS அகாடமியை, ஒரு தரம் வாய்ந்த IAS அகாடமியை இந்த எழும்பூர் பகுதி மக்களுக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரும் நாடறிந்த பேச்சாளருமான தமிழன் பிரசன்னா நம்மிடையே இருக்கிறார். பிரசன்னா சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப சூப்பரா இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பான எக்மோர் வேட்பாளராக உங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்மோர் தொகுதி மக்களுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு தெரியும் நீங்க யாருன்ட்டு. யார் இந்த தமிழன் பிரசன்னா? எக்மோர் தொகுதிக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழன் பிரசன்னா கருப்பு சிவப்புக்காரன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெருங்கடலில் ஒரு துளி, தலைவர் அவர்களால், கலைஞர் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்றைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவனால் வழிநடத்தப்படுகிற இயக்கத்தின் கடைமட்ட தொண்டன், வழக்கறிஞர். எக்மோர் தொகுதியில் நீங்க முதல் முறையா வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தொகுதியை பற்றி நன்கு அறிந்தவரா பிரசன்னா? இந்த தொகுதியில தானே வாழ்றேன், என் வீடு இங்கே தான் இருக்கு. நம்ம மார்ஷல்ஸ் ரோட்ல தான் வீடு. அதிமுக வேட்பாளரை பார்க்கணும்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற பாஷ் ஏரியாவுக்கு போனோம். தாவேக்கா நண்பரை பார்க்கணும்னா பல்லாவரத்துக்கு தான் போனோம். நான் இந்த மண்ணின் மைந்தன், எழும்பூர் என்னுடைய வீடு. சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி இது, ரிசர்வ்டு தொகுதி. இந்த தொகுதிக்கு ஏற்ற ஒரு வேட்பாளராக பிரசன்னா இருப்பாரா?
அந்த மக்கள் அணுகக்கூடிய விதத்துல பிரசன்னா இருப்பாரா முதல்ல? எங்கள் மக்களை பார்க்குறீங்கல்ல எப்படி கொண்டாடுறாங்கன்னு. இதற்கு காரணம் நான் அவர்களோடு வாழ்வது மட்டும்தான். அண்ணா சொல்வது போல மக்களிடத்தில் செல், மக்களிடத்தில் வாழ், மக்களிடத்தில் கற்றுக்கொள், அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கே பணி செய் என்கிற வகையிலே தான் எங்கள் இயக்க தலைவர்கள் எங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த வழியில் மக்களோடு தான் வாழ்கிறோம். திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும் மக்கள்? திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் என்கிற ஒரு பெரிய புரட்சிகரமான வடிவமைப்பை கொடுத்து இந்தியாவில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், பொருளாதார ஊக்குவிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம், மருத்துவத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், மனிதவள மேம்பாட்டில் முதலிடத்தில் இருக்கிறோம், தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், பெண்கள் அதிகமாக பணியாற்றுகிற ஒரே மாநிலம் 64% தமிழ்நாடு. அதை போலவே வேலை வாய்ப்பில் கிட்டத்தட்ட 33 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். இட்ஸ் ஆல் ப்ராக்ரெசிவ். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா விடியல் பேருந்து பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், அதை போலவே தமிழ் புதல்வன் திட்டம், நம்முடைய புதுமை பெண் திட்டம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்கள். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நீங்கள் ஹியூமன் இண்டெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய முதலீட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாநிலம் கண்டிருக்கிறது. திட்டங்கள் போய் சேராத ஒரு வீடு கூட இல்லை என்கிற அளவிற்கு பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை தன்னுடைய இல்லமாக செதுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிறார்கள். பொதுமக்கள் எங்களை பார்த்து ஸ்டாலின் சாருக்கு தான் எங்கள் ஓட்டு, நீங்களாம் ஏன் ஓட்டு கேட்டு வரீங்கன்னு கேட்கக்கூடிய நிலத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு தீவிர பிரச்சாரத்தில் இருக்கீங்க, உங்க நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, இப்படி பார்த்தீங்கன்னா வட சென்னையை மட்டும் ஒரு பார்வையே வச்சிருப்பாங்க. இந்த பகுதிக்கு வேட்பாளர் ஆகியிருக்கீங்க எக்மோருக்கு. என்ன டெவலப்மெண்ட், என்ன திட்டம் வச்சிருக்காரு பிரசன்னா? ஏதாவது அடிப்படை திட்டம் இருக்கா? 2 விஷயம்தான். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படின்னாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வடக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை ஒதுக்கி நீங்கள் பின்னாடி பார்க்குற அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் எந்த காலத்தில், இப்போ எங்களுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ். இது சீப்ரோஸுக்கு இணையாக அடுக்குமாடி குடியிருப்புகள், ஏழை எளிய மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள், முதல்வர் படைப்பகங்கள், கல்வி நிலையங்கள், பள்ளிகள் மேம்பாடு திட்டங்கள், இப்படி தொடர்ச்சியாக இந்த இதை தலைவர் ஏற்கனவே முயற்சி இருக்கார். தலைவருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனக்கென்று சில கனவுகள் இருக்கிறது. நான் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், மெயின் எக்ஸாம் வரைக்கும் கிளியர் பண்ணவன். நான் அரசியல் ஆசையினால் நான் இங்கே வந்துட்டேன். என்னுடைய தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக என்னுடைய சொந்த செலவில் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை, ஒரு தரம் வாய்ந்த ஐஏஎஸ் அகாடமியை இந்த எழும்பூர் பகுதி மக்களுக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. முதல்வர் படைப்பகம் ஏற்கனவே இங்கே இருந்தாலும் கூட இன்னும் அதிகப்படியான முதல்வர் படைப்பகங்களை இங்கே கொண்டு குரூப் 1 எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைகளை ஊக்குவிச்சு அவர்களுக்கான கல்வி தேவைகளை கொண்டு வர்றது. குறிப்பாக இந்த பகுதிகளில் நிறைய கிரவுண்டு உண்டு, கிளப்ஸும் உண்டு. ஃபுட்பாலாக இருக்கட்டும், அல்லது கேரம் போர்டாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும். இந்த ஃபுட்பால், கேரம் போர்டுக்கு இங்கே நிறைய கிளப்ஸ் இருக்குது. அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு துணை முதலமைச்சர் அவருடைய பார்வையின் அடிப்படையில், அவருடைய செயலாக்கத்தின் அடிப்படையில் அவங்கள உலகத்தரம் வாய்ந்த பிளேயர்ஸ்களாக உருவாக்குறதும் என்னுடைய கனவு. இப்படி இன்னும் சில இடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய கோரிக்கைகள் இருக்குது, சில இடங்களில் ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்குது. அதை கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் 10% தேர்தல் காலங்கள்னால அது சுணக்கம்பட்டுச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே அதையும் நிறைவேற்றிடுவோம். எழும்பூர் கலைஞர் சொல்கிற மாதிரி தான், எந்த ஊர் கைவிட்டாலும் என்னை கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர் அப்படிம்பாரு. அந்த எழும்பூரில் எனக்கு கடைமட்ட தொண்டனான எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த கழக தலைவருக்கும் நம்முடைய துணை முதலமைச்சருக்கும், எங்கள் மாவட்டத்தினுடைய தாய்ப்பறவை, என்னாலும் எங்களை அரவணைக்கிற எங்கள் அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுக்கு சாதகமாக அமையட்டும், வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணத்தில் நானும் இருக்கேன். நன்றி. எக்மோர் தொகுதியில் இருக்கேன், சேத்துப்பட்டு தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. யாருக்குக்கா உங்களுடைய வாக்கு? கண்டிப்பா டிஎம்கேக்கு தான். இந்த 5 வருஷம் ஆண்டு காலம் எப்படி ரன் ஆச்சுன்றது பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு இருக்கு.
சென்னை முழுக்க பல இடங்கள்ல விஜய் கட்சி டிவிக்கே வந்து பெரிய அளவுக்கு எழும்பி வரதா சொல்றாங்க, பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்குன்றாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, விஜய் இருக்காங்கன்னு விஜய் சொல்றாரு. உங்க வீட்டுல விஜய் எல்லாம் இருக்காங்களா? கண்டிப்பா இல்ல, இருக்கவும் வாய்ப்பு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து வராரு, அவர் ஆசைப்படட்டும், அவருக்கு எல்லா உறுதியும் எல்லாமே இருக்கு, அவர் ஆசைப்படுறதுக்கு. அவர் வந்து முதலமைச்சரா கூட ஆகட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி பாமர மக்களை அவர் ரீச் பண்ணணும். 2 வருஷம் ஆகுது அவருடைய கட்சி இதுவாகி. இது வரைக்கும் அவர் என்ன பாமர மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, எந்த உள்ள போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு? எதுவுமே பண்ணலையே. நீ பாமர மக்களா இரு, அதுக்கப்புறம் நீ ஆசைப்படு, அந்த பதவியை நீ கேளு, நாங்க கண்டிப்பா உங்களுக்காக நாங்க கொடுப்போம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்போ ஸ்டாலின் இருக்காரு, அவர் வந்து இப்போ முதலமைச்சரா இருக்காரு. அவர் வந்து வாழையடி வாழையா வராங்க, பரம்பரைன்றாங்க. ஒரு கட்சியை உருவாக்குனவங்க அவங்க பரம்பரை டிஎம்கேயா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அம்மா எங்க போறாங்க? 2 வயசு குழந்தைய விட்டுட்டு அம்மா எங்க போறாங்க? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஒருத்தன் பாக்குறான், இது தப்பான வார்த்தை தான், ஒரு குழந்தைய பாக்குறான், ஒரு வாலிப பொண்ணை பாக்குறான், ஒரு வயசானவங்களை பாக்குறான், ஒரு கேள்வியை பார்த்தா கூட அவனுக்கு ஆசை வருது. அந்த நேரம் விஜய் கூடவே இருப்பாரா? தப்புப்பான்னு கையை பிடிச்சி இழுப்பாரா? செய்யக்கூடாதுன்னு இழுப்பாரா? கிடையாதே. அவனா பார்த்து திருந்தனா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் மாற்ற முடியும். இது அரசியல் சம்பந்தப்பட்டதே கிடையாது, அவன் மனசு ரீதியான சம்பந்தப்பட்டது. இந்த 2 வயசு குழந்தைக்கான பதில் இதுதான். திமுகவை தீய சக்தி அரசியலே தெரியாதவங்களாம் தீய சக்தின்னு சொன்னா அது தீய சக்தி ஆயிடுமா? முதல்ல அரசியல் என்னன்னு கத்துட்டு வர சொல்லுங்க. தலைமை பண்புனா என்னன்னு கத்துட்டு வர சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா அம்மா, ஜெயலலிதா தாயார் அப்படின்னு தான் என்னுடைய கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க பேசுறோம். கரெக்டுங்களா? இன்னமும் நாங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் நாங்க பேசுறோம். அங்கிள்னு நாங்க பேசல. முதல்ல பண்பு என்னன்றதை கத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அரசியலுக்கு வர சொல்லுங்க அவரை. நாங்க சவால் கொடுக்குறோம். எக்மோர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனால் இதை செய்வேன்னு எதனா கனவு திட்டம் இருக்கா உங்ககிட்ட? அப்படியே நடந்து போயிடும். நான் தான் சொன்னேனே, ஏன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி தொடங்கணும், அதனுடைய சொந்த செலவில் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எளிய மக்களுக்கான அந்த பயிற்சியில் இங்கேருந்து நிறைய உயரதிகாரிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. விளையாட்டு திறல்கள் மேம்பாடு, இளைஞர்கள் வந்து பாதை மாறாமல் அவருடைய வாழ்வில் வந்து உயரணும் அப்படின்னா அதுக்கு விளையாட்டு ஒரு மிக முக்கிய காரணம். அந்த விளையாட்டுகளுக்கான களம் அமைப்பது, நிறைய கிளப்ஸ் இங்கே உண்டு. ஃபுட்பால் இருக்கட்டும், கேரம் இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை வந்து வடிவமைச்சு அவர்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் என்னுடைய கனவாக இருக்குது. இன்னும் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 20% தேவைகள் இருக்குது. அதையும் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் செய்யணும். எனக்கு குறிப்பாக வந்து இந்த ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவேன், பட் அந்த இடத்துல நான் அரசியல் ஆசையினால் இங்கே வந்தேன். ஆனால் பல இளைஞர்கள் வந்து அது குறித்தான ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அந்த நிலை இருக்குது. அதை உடைச்சி எழும்பூர்லேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வருஷம் உயரணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிங்கிறது 5 வருஷம் தான், அது நாற்காலி தான். மக்களுடைய மனங்களை வெல்லுவது அப்படிங்கிறது கலைஞர் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருப்பது, அந்த பணியை தொடர்ச்சியாக செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. கேள்வி, இளைஞர்கள் மோகம் அதிகமா விஜய் பக்கம் இருக்குது, டிவிகே பக்கம் இருக்கு. இந்த தொகுதியில வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு விஜய்க்கு அருகிலே இருக்கக்கூடியவர் எப்பவும் அவர் போட்டிடுறாரு. இந்த தொகுதியிலும் பெரிய ஆதரவு இருப்பது போல கணிக்கப்படுகிறது. நீங்க நான் தான் சொன்னல, நான் இங்கே எக்மோரில் வாழ்கிறவன். என்னை பார்க்கணுன்னா இங்கேருந்து கிளம்பி நேராக மார்ஷல்ஸ் ரோடு வந்தால் என் வீட்டு மேலே ஏறி காஃபி குடிச்சிட்டு வாண்ண நல்லா இருக்கியான்னு கேட்கலாம். நீங்கள் சொல்கிற தாவேக்காவினுடைய வேட்பாளரை பார்க்கணுன்னா இவங்க எல்லாரும் கிளம்பி பல்லாவரத்துக்கு போகணும். அவர் பனையூருக்கு கூப்பிடுவார், அந்த தம்பி பல்லாவரத்துக்கு கூப்பிடுவார். மக்களோடு வாழுகிற மக்களின் மைந்தன் வேண்டுமா அல்லது பனையூருக்கும் பல்லாவரத்துக்கும் கூப்பிடுறவங்க வேணுமாங்கிறது மக்கள் முடிவெடுப்பாங்க.